அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதோடைய 8வது வசனம் வாசிங்க. அவர் நிலைநிறுத்தி ஒரு ஊன்றுகோலாய் ஒரு துணையாய் வைத்து போன ஒரு காரியம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு சோத்திரம் இயேசுவின் வழிகளுக்கு மேலே உங்களுக்கு ஊன்றுகோலாய் ஒரு பில்லராக ஒரு உறுதியாக்கப்பட்ட காரியமாக உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததுண்டானால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற சோத்திரம் தேசத்தின் எல்லை மட்டுமல்ல நாடுகள் மத்தியில் போனாலும் நம்மளை உலக மனுஷன் பார்த்தாலும் இவன் தேவ பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்கையில், செய்கையில், பேச்சில், எண்ணங்களில், யோசனைகளில் வேதவசனம் சொல்லுகிறது இருதயத்தின் நினைவை என்ன செய்யுமா? நாவு வெளிப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமான நற்கிரியைகள் உண்டாயிருக்கும்போ உன்னை பார்க்கிறவங்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. இது கர்த்தர் கொடுத்த அடிஸ்தான். இவைகள் இல்லாவிட்டால், சாட்சியின் ஜீவிதம் இல்லாவிட்டால் நாம வழியும் சத்தியமாய் இருக்கிற ஆண்டவருடைய பாதைகளில் நடக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகமான விசுவாச பிள்ளைகள் சொல்லுவாங்க, பசங்க நேற்றைக்கு நடந்தேன், முந்தா நேற்று நடந்தேன், அதுக்கு முன்னாள் நடந்தேன், இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பசங்க திங்கக்கிழமை நல்லா இருந்தோம், செவ்வாய்க்கிழமை நல்லா இருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருந்தோம், நாங்கள் அது செஞ்சோம், இதை செஞ்சோம், இன்னைக்கு என்ன செஞ்சீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என் குணத்தை எல்லாம் போன திங்களமான நான் அடக்கி காத்துக்கிட்டேன், என் நாவை அடக்கிட்டேன், என் பேச்சை அடக்கிட்டேன், என் செயலை அடக்கிட்டேன், இன்னைக்கு என்ன பண்ணீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அஸ்திபாரத்தை கட்டி மேலே பில்லர் எழுப்புமோ அது இடித்து கட்டப்படுகிறதல்ல, மீண்டும் அதை இடித்து போடுறதல்ல. ஒரு பில்லர் நாட்டினா அது ஜீவித நாள் முழுவதும் ஒரு கட்டடம் நிலைநிற்கிறது போல அந்த பில்லர் என்ன செய்ய மாட்டாது? இடித்து மாட்டப்படாது. அல்லேலூயா. கட்டப்படும் பொழுது எவ்வளோ உறுதியாய் கட்டப்படுதோ அந்த உறுதி கடைசி மட்டும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயாவது பில்லர் கட்டி எழுப்புனதுக்கப்புறம் கட்டடம் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பில்லர் எடுத்து மாற்றுவணுமா? இல்லை சரி பண்ணுவோமா? இல்லை இடித்து மாற்றுவாங்களா? இல்லை மீண்டும் அந்த பில்லரை இடிச்சிட்டு மீண்டும் வேறு பில்லர் போடுவாங்களா? இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பில்லர் மாற்றப்படுதுன்னா மொத்த கட்டடம் இடிக்கப்படுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்கள் காத்துக்கொள்ள முடியலைன்னா உன் ஜீவிதம் இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன உடைவு மொத்தத்தை உடைத்து போடுகிறது. அல்லேலூயா. அதாவது அடித்தளமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் அவன் மனுஷனுக்கு அனுதினமும் இல்லைன்னா அனுதினம் நடத்தப்படாது, இன்னைக்கு நடத்தப்படாது, இன்னைக்கு உன் ஜீவிதம் இல்லை. அல்லேலூயா. மாயமான வாழ்க்கை தான் வாழ்றீங்களே தவிர கிறிஸ்து கொடுத்த ஜீவிதம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி மாம்சத்துடைய ஜீவிதம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வரும்போது சொல்லுவோம், ஆண்டவரே நான் நேற்றைக்கு பரிசுத்தாவை கொண்டிருந்தேன், நல்ல ஜீவிதம் பண்ண நினைத்தாலும் சொன்னால் கேட்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதே அனுக்கிரக காலம் என்று சொல்லப்பட்டது போல இந்த அனுக்கிரக காலத்தில் ராஜாவாகிய ஒருத்தர் தன் முகத்தை சவர்ப்புறமாய் திருப்பி ஆண்டவரே நான் செய்த நன்மைகளை நினைத்து பாரும் என்று சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற தேவப்பிள்ளை எழும்புனேன்னு சொன்னார். இன்னைக்கு உனக்கு ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் தந்தார் என்று சொன்னால் ஆண்டவருடைய செயல்களையும் வாக்குகளையும் நினைவு கூற வேண்டியது அதிக நிச்சயமாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுகிறத விடையும் பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு நீ காத்துக்கொள்கிறது அதிக நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப தெளிவாய் பார்க்க போகணும்னு சொன்னால் நீ உலகத்துக்கு பிரியமான ஓட்டம் ஓடாதேன்னு சொல்லியிருக்கு. அவருடைய பிரயாசத்தை பண்ணாது, ஏன்னா பூமியின் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி அதை முன்வைத்து அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆகில மாம்சத்தின் பிரகாரம் வேலை செய்ய காரியம் பண்ணுங்க பிரயாசப்படுங்க சொல்லணும். ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, நீ உலகத்தை ஏற்ற பிரயாசம் பண்ணாத, ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவான காரியத்தில் நீ பிரயாசப்படு. அல்லேலூயா. அதான் மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுது, நீ முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடு. அல்லேலூயா. சில வேளை எல்லாம் தேவ ராஜ்யத்துடைய காரியத்தை தேடும் பொழுது பூமியுடைய காரியங்கள் எல்லாம் செய்ய முடியாமல் போகும். இருக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ எத்தனை தான் ஞானத்தையும் அறிவையும் சம்பாதிச்சு உன் ஆத்மாவை இழந்து போயிட்டா அதில் எந்த பாக்கியமும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய செலவு பண்ணி நிறைய காரியங்களை சம்பாதிச்சு ஆமை சோதனை ஞானத்தையும் அறிவியும் ஆமை சோதனம் நல்லவன் என்கிற ஆமை பட்டத்தை பெற்றாலும் ஆமை சோதனம் உன் ஆத்மாவை நீ இழந்து போயிட்டேன்னா ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது. ஜீவசுவாசம் கொடுத்த பரிசுத்த ஜீவிதத்தை காத்துக்கொள்ள முடியாது. இழந்து போகிறேன்னா அது உனக்கு சுத்த வேஸ்டாக இருக்கிறது. அல்லேலூயா. 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 அப்போ பாஸ்டர், நாங்கள் இவ்வளவு காரியம் பண்ணக்க நாங்கள் என்ன பண்ணினோம்? அல்லேலூயா. 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 எப்படி இவ்வளவு காரியம் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு குறைச்சல் இன்றைக்கி எங்களுக்கு மூலமாக எங்களை நோக்கி வரக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? அந்த காரியம் தான் இன்றைக்கி செய்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிற நல்ல ஈவாய் இருக்கிற ஜப ஜீவிதத்துடைய மகத்துவத்தை அறியாமல் புரியாமல் நாட்களை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 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 அதாவது ஜபம் பண்ணி ஆமை சுத்திர காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இல்லாத ஒரு குறைச்சல் நம்மிடத்தில் காணப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறோம், என்ன குறை இருக்குது பார்ப்போம், குறைகளை பார்ப்போம். அல்லேலூயா. 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 நாம் ஆமை சோத்திர பரிசுத்த ஆவியானவரை சற்று நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் கேள்விதான். அல்லேலூயா. நடத்தப்படுகிறேன், ஆனாலும் ஒரு தெளிவு இல்லை. அல்லேலூயா. தெளிவில்லாத காரியம், அதை விட குறைவான காரியம் கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்கிறான்னு சொன்னால் அது நம்முடைய ஜீவிதத்தில் நிறைவாக இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தருகிறேன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஜீவிதத்தில் நிறைவாக இருப்பார், குறைவோடு அல்ல. அல்லேலூயா. அப்போ குறைவாய் காணப்படுகிற சில காரியங்கள் நிமித்தம். அல்லேலூயா. 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 இதே அப்போஸ்தலர் புத்தகத்தில் காரியம் தான். வாசிங்க அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் அதோடைய 5வது வசனம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் அதோடைய 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைசாலையில், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், பேதுரு ஆமை சோத்திர சிறைசாலையில் காக்கப்படும் பொழுது சபையார் ஆமீன் பேதுருவுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே நம்ம யோசிக்கலாம், அவன் பேதுரு சிறையில் போகும்போது பாஸ்டர் ஆமை சோத்திரம் ஆட்கள் அந்த அதிகாரத்தில் போய் நிச்சயம் கேட்டிருப்பாங்களே. அவன் முன்பு ஆமை சோத்திரம் ஜெயிலேருந்து வெளியெடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர்கள் யோசித்திருப்பார்களே, சிந்தித்திருப்பார்களே. அப்படித்தானே அவன் நாம் செய்கிறோம். ஒரு இக்கட்டான நிலையில் வரும்பொழுது அவைகளிலிருந்து எப்படி வெளியே வரலாம் தானே முதல்ல யோசிக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதனுடைய காரியத்தை ஆமை சோத்திரம் பேதுரு அழகாய் தன்னுடைய அவன் நிருபங்களை விவரித்து எழுதும் பொழுது அவன் சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் என் சபையும் கர்த்தரை நோக்கி பார்த்தோம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி அவன் குறிப்பிட்டது உண்டானால் இங்கே வேதவசனத்தில் இக்காரியத்தை பார்க்கும் பொழுது பேதுரு சிறைசாலையில் இருக்கும்போது அவன் மூலமாய் வழிநடத்தப்பட்ட சபையார் எல்லாரும் அவன் அங்கே இருந்த அதிகாரம் நாடி போகலை, அந்த உயர்ந்தான் மனுஷர்களை நாடி போகலை. அவர்கள் கூடி முதல்ல ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைத்தாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் கூடி ஜெபித்த பொழுது கர்த்தர் வேதவசனத்தை அதிகமாக சொல்லுவோம், இன்னும் வேதவசனத்தை முன் வச்சு இன்னும் நம்முடைய ஆமென் சோதனை நடத்தி வந்த பாதைகளை குறித்து சொல்லுவோம். ஆண்டவர் ஆமென் மனுஷன் மூலமாய் தயவு காண்பித்தார் என்றெல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் முதல்ல நீ கர்த்தரை நோக்கி பார்த்து நீ வேண்டுதல் செய்யும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம்,
கர்த்தர் பேதுருவுக்காக ஒரு தூதனை அனுப்பி கொடுத்தார் முதலாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாஸ்டர், என் வாழ்க்கையில் ஜபிக்கும் பொழுது சில நேரம் மனுஷன் மூலமாய் தயவு கிடைக்கிறதே, அது கரெக்டாக இல்லை. அல்லேலூயா. முதல்ல உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது தூதனானவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது மனுஷ தயவு. அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு மனுஷ தயவை கொடுக்க முன்னாடி அவருடைய சமூகத்திலிருந்து உனக்கு முதல்ல பதில் கிடைத்ததா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே வாசிக்கும் பொழுது 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க, அப்போ புரியும். அப்படியே பேதுரு சிறைசாலையில் காக்கப்பட்டிருக்கும் பொழுது சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட, ரொம்ப ஊக்கத்தோட, அதாவது ஊக்கம்னு சொல்லும் பொழுது அங்கே சோதனம் வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கும் பொழுது ஆசையோட, டிசையரோட, கவலையோட, கண்ணீரோட அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்த்தர், கர்த்தரின் பேதுருக்கு, எங்களுடைய ஊழியக்காரனாக இருக்கிற பேதுருக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்கிற ஆசையோட. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபத்துடைய பலனை அறிந்தவர்களாக. அல்லேலூயா. துக்கத்தோட, வேதனையோட, கேள்வியோட வைக்கிற ஜபமாய் அல்ல, ஒரு ஆசையோட, என் கர்த்தர் இதில் பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிதான ஒரு எதிர்பார்ப்போட ஜபித்தார்கள். வாசிங்க, ஜபித்தா, ஊக்கமாக ஜபித்தாங்க. இப்போ தயவை கர்த்தர் உண்டு பண்ணுகிற பாருங்க, மனுஷன் மத்தியில் ரெண்டாவது. முதல்ல அங்கே சிறைசாலை உண்டா பேதுருக்கு மனுஷ தயவு ரெண்டாவது. சோத்திரம் முதல்ல கர்த்தருடைய சோத்திரம் சமூகத்திலிருந்து தயவு வருது. அதை நான் வாசிக்கிறோம், வாசிங்க. ஏரோது அவரை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினால கட்டப்பட்டு 2 சேவகள் நடுவில் தான் அவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரனும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையில் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அல்லேலூயா. அவனை தட்டி எழுப்பினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதுக்கடுத்து உள்ள காரியங்களை விவரித்து போகலாம். முதலாவது ஒருவேளை சில காரியங்களை குறித்து வைக்கட்டும், சில எழுத்துக்களை எழுதி வைக்கட்டும், சில மனுஷனுடைய தீர்வுகள் இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சூழ்நிலையுடைய நெருக்கங்கள் இருக்கட்டும். அல்லேலூயா. சங்கிலி 2 சங்கிலிகளை போல கட்டப்பட்டு 2 சேவர்கள் மத்தியில் ஒரு காரியமும் யோசிக்க முடியாது என்கிற நிலையில் இருக்கட்டும். அல்லேலூயா. ஊக்கமாய் ஜபிக்கும் பொழுது, அல்லேலூயா, ஊக்கமாய் ஆசையோடே எதிர்பார்ப்போடே ஜபிக்கும் பொழுது ஜபத்துக்கு பதில் கர்த்தர் கொடுக்கிறார் பரத்திலிருந்து. அல்லேலூயா. அங்கே தூதனானவன் வந்து அவனை தட்டி எழுப்புறான். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடுள்ள செயல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. கொண்டு வெளியே விட்டார். மகிமையை நடத்தினார். இன்னும் காண்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் இவனை எப்படி விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி, அங்கே அதற்கப்புறம் இவன் வல்லமை நிறைந்தவர் என்று சொல்லி பறை சாட்டும்படி கர்த்தர் மனுஷன் கண்ணில் ஆச்சரியப்படும்படிக்கு வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் ஒரு அதிசயம் பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து வசனங்களை 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கும் பொழுது அங்கே பேதுருமானும் போய் கதவு தட்டுறாங்க. அல்லேலூயா. எப்படி கொண்டு விட்டதுக்கப்புறம் அவன் சோதனை ஜபித்து கூடியிருந்தவன் மத்தியில் போய் கதவு தட்டினதும் அதில் பார்க்கும் பொழுது நான் அதை உங்களுக்கு ரொம்ப புரியும்படிக்கு விவரிக்கிறேன். சோதனம் அதை தட்டும் பொழுது ஒரு கேள்வி உள்ள வருது, யாராக இருக்கும்? அல்லேலூயா. இந்த நேரத்தில் யாராக இருக்கும்? போய் கதவை திறந்து பார்த்தா பேதுரு நம்ப முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜபிக்கிற ஊக்கமான ஜபத்துடைய விண்ணப்பம் எப்படி இருந்தது? அதை விவரித்து சொல்ல அங்கே இல்லை. ஆனால் சபை ஜபித்த விதம் ஒருவேளை இன்னொரு விதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை முதல்ல நம்பினதுனால, கர்த்தரை முதல்ல நோக்கி கூப்பிட்டதுனால இவர்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் அங்கே நடப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நாம் எதிர்பார்க்குறோம் என் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். முதல்ல நீ கர்த்தரை நோக்கி பாரு. அல்லேலூயா. அங்கே சபையாருக்கு ஆச்சரியப்படும்படிக்கு நடத்தப்பட்டதுன்னா அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, சோதனை ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுருப்பாங்க, ஆண்டவரே மனுஷன் மத்தியில் தயவு கிடைக்க பண்ணுகிறவரே என்று சொல்லி எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. அதிகாரிகள் நாதியில் நாளைக்கு கொண்டு போய் தீர்க்கில் கொண்டு வரும்போது மனுஷன் கண்ணில் தயவு கிடைக்கணும், யாராவது முன்னின்று வாதாட இப்படி கேட்டிருப்பாங்களா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, முதலாவது அவங்க அதிகாரியை தேடி போகலை, அதுக்கேற்ற மனுஷர்களை தேடி போகலை, முதல்ல கூடி இந்த கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. அல்லேலூயா. ஜபிக்கிற ஜபம் முதலாவது ஆண்டவருக்காக. ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது போல ஆமென் 2 நாளாகும் 20 அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிக்கும் பொழுது அங்கே ஆமென் ஜபம் என்கிற காரியம் ஆமென் 2வது பட்சமாக அல்ல, காரியமா. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் ஒரு பதம் பார்த்துட்டு சரி இனி ஜபம் பண்ணுவோம். அல்லேலூயா. எப்படி எப்படி பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு எல்லா காரியத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம் இனி ஒன்று ஜபம் பண்ணி. அல்லேலூயா. அங்கே என்ன செய்யாது, கர்த்தருடைய மகிமை விளங்காது. அல்லேலூயா. ஒரு வழி நடத்தலும் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை சற்று நிதானித்து பாருங்க. இப்படி ஜபம் பண்ணி 2வது அவன் ஜபத்தை 2வது ஒரு ஆப்ஷனாக வச்சு எதுவுமே செய்ய முடியலைன்னா கடைசியில் ஜபம் பண்ணுறது அல்ல. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சற்று நிதானித்து பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி ஜபம் பண்ணி எத்தனை நாள் தான் உங்களுக்கு மகிமை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜபம் என்கிற காரியம் ஆமென் கடைசியானதோ, 2வது ஆமென் சோத்திரம் ஆப்ஷனோ அல்ல. அல்லேலூயா. ஜபம் என்கிறது முதலாவது தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்கல கர்த்தர் பெரியவென்று சொல்லப்படுகிறது போல எல்லா மனுஷனுடைய பதில்களை பார்க்கல ஜபம் முதன்மையானது. அல்லேலூயா. ஆனால் சொல்லுவோம் பாஸ்டர் ஜபம் தான் ஜெயம் எல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நம்மளை பார்க்கும் பொழுது இந்த 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது போல வாசிங்க. ஆமென். சிறையில் பிடித்து வைத்து சொல்லுவோம் ஆமென் சோதனம் பாஸ்டர் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. இவங்க தான் சொல்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜபந்தான் ஜெயம். எப்படி ஜபந்தான்? ஆனால் இவங்கள்ட்ட விவரித்து கேட்டால் தனக்கு சங்கிலி கட்டப்பட்டிருக்கணும், ஆமாம் தனக்கு கிட்ட 2 சேவகர் நிற்கிறாங்கன்னு பாஸ்டர் ஒன்றுமே செய்ய முடியல. எப்படி ஒன்றுமே. அல்லேலூயா. 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 பரிசுத்த ஆவியானவருடைய ஆமென் சோத்திரம் வழி நடத்துகிற இழந்தவர்களாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே சோத்திரம் ஆமென் சோத்திரம் ஆமென் பேதுருக்கு அவன் எவ்வளோ பெரிய கர்த்தருடைய பிள்ளை, அவன் வழி நடத்தப்பட்டவன். அவனை அறியாதிருந்த சேவகர்கள் அவன் பேதுருவை நன்கு அறிந்திருந்த சேவகர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் இப்படிப்பட்டவன், இவன் தேவ மனுஷன் என்று அறிந்தவர்கள் சேவகர்கள். அல்லேலூயா. அங்கே பேதுரு போய் கிட்ட 2 சோதர சேவகர்கிட்ட போய் ஆமென் சோதரன் அவன் சொல்லலை, நாளைக்கு எனக்காக பேசுங்க, ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு மேன்மை செய்வார், எனக்கு இந்த ஒரு ஹெல்ப்பையும் பண்ணுங்கன்னு அவன் சொல்லலை. அல்லேலூயா. 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 அவன் கட்டுகள் மத்தியில் அவன் சோத்திரம் கர்த்தருடைய பதிலுக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இது கட்டி போட்டிருக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா ஐயோ எப்படி இந்த கட்டை அவுக்கிறது, அவன் எப்படி இதை பண்ணுறது. அல்லேலூயா. என்னவோ இவங்களை பூட்டை போட்டு சாவி இவங்க கையில் இருக்கிறது போலவும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இதை மேற்கொள்வது, எப்படி இதை செய்யறது, என்ன செய்ய வேதவசனம் சொல்ல, நீ கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. கவலைப்பட்டு காரியத்தை செய்து 2வது ஜபத்தை ஒரு அவை சோதனம் ஒரு ஆப்ஷனாக வைக்கும் பொழுது அங்கே பரிசுத்தாமி இருக்கிறதுல ஒரு மண்ணங்கட்டி இருக்கிறதுல. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே சுய யோசனை தான் இருக்கும். அல்லேலூயா. ஜபிக்கும் போதும் சுயம், ஜபிச்சு முடிஞ்ச போதும் சுயம், அதுக்கப்புறம் செய்கிறது சுயம், அதுக்கப்புறம் பேச்சு சுயம். யாராவது கேட்டால் சொல்ல ஜாப் பண்ணி இருக்கிறோம், ஆண்டவர் நடத்துவார். எப்படி? அல்லேலூயா. 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 ஜபத்திற்கு அவன் இக்கட்டான நேரத்தில் நீ பதிலை தேடி போகாத, கர்த்தருடைய பதிலுக்காக காத்துரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பதில் எப்போ கிடைக்கும்? நீ உன் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பருவ நேர கண்களை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஜெபம் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது முதல் காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜெபிக்கிற நீ ஜெபிக்கிற நாம நன்றாக புரிந்து கொள்ளணும். ஜெபம் பண்ணும் பொழுது அநேகமான அற்புதங்களை நாம திறக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும் பொழுது வீட்டில் போய் வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுதும் 1 ராஜாக்கள் 18ஆவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுதும் அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதில் 1 ராஜாக்கள் இருக்கிற காரியத்தை மட்டும் உங்களுக்கு சின்னதாக விவரிக்கிறேன். எலியா தீர்க்கதரிசியானவன் மழைக்காக வேண்டி நின்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டி நின்னவே பதிலுக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. தன்னுடைய உடன்வேலையாளை விட்டு பதில் வந்துச்சான்னு பார்க்க போகும்போது அங்கே சொன்னான் கையளவு மேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களுக்கு ஒருவேளை சின்ன காரியமாக இருக்கும், கர்த்தர் செய்கிற ஒருவேளை பெருசாக போய் இல்லாமல் ஒரு சின்னதாக இருந்தால் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எந்த குறைவையும் உண்டாக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது ஒருவேளை சின்ன வழி ஆரம்பித்தது போல இருக்கும், அந்த சின்ன வழியை நம்பி பெரிய காரியங்களை கர்த்தர் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ எனக்கு சின்ன கொஞ்சம் பதில் தானே கிடச்சிச்சு, நான் இதில் எதிர்பார்த்த ஒரு பெருசாக எதிர்பார்த்தேன் அப்படி சொல்லாத. அல்லேலூயா. கர்த்தாவே வழியை ஆயத்த பண்ணி நீ நடத்துவி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சில வழிகளை காண்பிச்சது, அந்த வழியில் பிரயாணப்படுங்க. ஏன்னா கர்த்தருடைய பதிலுக்காக ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணும் பொழுது மகிமையான அதிசயங்களை நாம கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தில் மழை கொஞ்சமாட்டா வந்துச்சு, அந்த கையளவு மேகம் மீண்டும் புல் பூண்டுகளெல்லாம் வளரும்படிக்கு அது வளர்ந்து கனி கொடுக்க வண்ணமாய் மழை பெஞ்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பித்த தொடங்கின ஆண்டவர் முடிவையும் சம்பூர்ணமாய் தட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு பாடல் பாடின கர்த்தர் நினைவு கூறும் பொழுது ஸ்தோத்திரம். கர்த்தர் நினைவு கூறும் பொழுது சில காற்றுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை என்னை கர்த்தர் நினைவு கூறுறது இக்கட்டுகள்லாம் அவர் அப்படி கண்டுக்கிடவே மாட்டார். அல்லேலூயா. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு இன்னல்கள் வருதுன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும் பொழுது தான் நமக்கு சூழ்நிலையெல்லாம் மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கணும்னு தீர்மானிக்கும் பொழுது தான் பிரச்சனை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சூழ்நிலையை பார்க்காது கர்த்தருடைய பதிலுக்காக ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்திருக்கு, நான் என்ன செய்யணும், நீ கர்த்தர் இடத்துல வேண்டி நிற்கும்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலாய் கர்த்தர் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது ஸ்தோத்திரம் முதல் ஆப்ஷன் வைக்கணும். ரெண்டாவது, நீ அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொள்ள போகிற என்கிற தீர்மான நம்பிக்கை உனக்கு உடையதாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது அதிகமான ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகளை தான் முன்வைக்கிறாங்களே தவிர அவர்களுடைய சுய எண்ணங்களை என்ன செய்கிறதில்ல, முன்வைக்கிறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னப்பா சொல்கிறீங்க, அப்போ நமக்கு இஷ்டமானதை கேட்கப்படாதுன்னா வேதவசனம் சொல்ல, நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போ சின்ன பிள்ளைக்கு எதுவாக நட. அல்லேலூயா. நீ முதிர் வயதான சோதனை வாலிபான் ஆகும்போ வாலிபன் ஏற்ற பலனோட நட. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ முதிர் வயதாகும்போ முதிர் வயதான போல நட. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அதிகமாக நீ அறியும் பொழுது இன்னும் சின்ன பிள்ளைகளை போல எனக்கு இஷ்டமானதான் கேட்பேன், எனக்கு இஷ்டமானதான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், அதை எனக்கு வாக்கியம் பண்ணி தரணும்னு வாஞ்சிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படி தெரியுமா இருக்க, காலேஜ் படிக்கிற பிள்ளை இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்கிறது போல இருக்கும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? அல்லேலூயா. எப்படி காலேஜ் படிக்கிற பிள்ளை ஒரு ஃபீடிங் பாட்டில் எடுத்து பால் குடிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். ஹலோ, எப்படி இருக்கும்? என்னன்னு சொல்லுவிய? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபத்துக்குரிய மகிமையை அறிந்தவர்களாக ஜெபத்தை முதல் ஆப்ஷனாக வைக்கிற தேவ பிள்ளைங்க இன்னும் ஐயோ நான் எனக்கு இஷ்டமானதான் நான் கேட்பேன், இப்படி தான் கேட்பேன், அப்படி தான் சொல்லாத. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஏற்றவைகளை கேளு, அதை அவர் மகிமைக்கென்று உனக்கு நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா,
அல்லேலூயா. அவரோட கேட்குறான், பாஸ்டர் எப்படி ஆண்டவருக்கு பிரியமானதை கேட்குறது எப்படி செய்கிறது? வேதவசனம் அழகாக சொல்லுது, பரிசுத்த ஆவியை கூட இருந்து உன்னை வழி நடத்த, எவைகளை கேட்கணும் எவைகளை குறித்து கேட்கணும்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கணும், அவ்வளோ அழகாக வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆமீன், என் வாக்குகளை ஆமீன் ஸ்தோத்திரம் அல்லாது, என் வார்த்தைகளை அல்லாது உங்களுக்கு வேற உபதேசங்களை யாராவது உங்களுக்கு கொண்டு வந்தா நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. அப்போ வேதவசனத்துக்கு புறமான ஏதாவது ஆசீர்வாதம் கேட்டால் அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனங்களை மீறி ஆண்டவரே எனக்கு அப்படி செய்ய இப்படி செய்யன்னு கேட்காத. வசனத்துடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது அதை அப்படி அதை ஜெபம் பண்ணு. வேத வசனத்தில் காத்திரு, அதிகாலை வரைக்கும் கர்த்தர் பதில் தருகிற வாக்குகளை சொல்லி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த வாக்குகளுக்கு மேலாக கர்த்தர் செய்து முடிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வீட்டில் போய் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த பெரிய பண்டிகை நாளில் பரிசுத்த ஆவியான ஊற்றப்படும் பொழுது அவருடைய நாவுகள் ஆமென் சோதரம் அல்லேலூயா தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பினது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போல்லாம் ஜபம் எப்படி இருக்குது? சோத்திரம் போய் இருக்கிறது, ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறது, அந்த ஜபத்தில் அந்நிய பாஷையே இருக்காது. அல்லேலூயா. எப்படி ஜபத்தில் என்ன இருக்காது? தேவனோட உறவாடுற பாஷையே இருக்காது. சோதரம் அல்லேலூயா. ஒரு பழக்க தோஷம் போல். அல்லேலூயா. எப்படி இந்த தோஷம் பிடிச்சவங்க பண்ணுவாங்கல்ல, போவாங்க ஆமென் சோதரம் இருப்பாங்க, மனசுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னு நினைப்பாங்க, எழும்பி போயிடுவாங்க. அல்லேலூயா. ஜபம் எப்படி இருக்குது? அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, பெரிய பண்டிகை நாளில் கூடி இந்த ஜனத்தால் மத்தியில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை ஆமென் நாமத்தை ஆமென் துதிக்க ஆரம்பித்தாங்க. அந்த துதிக்கிற வேளையில், அந்த ஜபிக்கிற நேரத்தில் என்ன உண்டாயிற்று? நாவுகள் பிரிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது போய் ஜெபம் பண்ணுறோம், அந்த ஜபத்தில் பரிசுத்த ஆவியான இருக்கிறார்னே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அதை கேட்டால் சொல்லுவோம், நல்லா ஜெபம் பண்ணுறீங்களா? ஓ நல்லா ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு ஊழியக்காரண்ட சோதரம் கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரண்ட கண்டேன். பாஸ்டர் எப்படி சபையில் எப்படி போயிட்டுருக்கான்னு நடத்துகிறாரு, 2 கை எப்படி பிரிச்சுட்டு ஹாப்பியாக போயிட்டுருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிறகு விசாரித்தா தெரியும். சோதரம் அவர் ஊழியமே பண்ணலை சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூப்பர், விவரிக்க வரல. அல்லேலூயா. எப்படி இவர்களை போல ஜபிக்கிறீங்களா? வேதவசனம் வாசிக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். ஓ ஹாப்பி பாஸ்டர். அண்ணா அவன் ஜபிக்கிற ஜபத்தை பார்த்தா பரிசுத்த ஆவியே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் நீங்கள் தானே சொன்னீங்க 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம் போகிறோம். அல்லேலூயா. எப்படி 10 நிமிஷம் ஜெபம் எப்படி போவாங்க? எள்ளு போல் நகத்தை மட்டும் தண்ணியில் நினச்சிட்டு மனசுக்குள்ள 10 நிமிஷம் ஆச்சு போல, நம்ம ஜெபம் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. ஆமாம் இளம்பி போய். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயம் செலுத்தப்படுறதில்லை, ஒரு மனம் இல்லை, கர்த்தரோட பேசுறது இல்லை, வாக்குகளை சொல்றது ஏதோ. அல்லேலூயா, அல்லேலூயா. 10 சோத்திரம் பண்ணாதான் 10 நிமிஷம் போயிருமா? சோத்திரம். அல்லேலூயா. எப்படி 10 சோத்திரம் பண்ணால் 10 நிமிஷம் போயிடும். அல்லேலூயா. அப்போ 100 சோத்திரம் பண்ணால் 100 மணிக்கூர் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபம் எண்ணமற்று போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி சொல்லும், நமக்குள்ளே சொல்லும், இன்னைக்கு ஜெபம் பண்ண சரியில்லை போல இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நினைக்கிறியாலோ இன்னும் தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை இப்படி நினைக்க எந்தையோ குழப்பம் பற்றிச்சு. எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இவன் ஜெபம் பண்ணாமல் அசுத்தாவியை கொண்டு தெரிஞ்சு அவன் சோத்திரம் எரிச்சல், யாராவது எரிச்சல் வந்துடும். சோத்திரம் எப்படி எரிச்சல் தானாக வந்துடும். அதை யார்கிட்ட என்ன செய்யாது? கொட்டி தீக்கியாது. அல்லேலூயா. தீர்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இது சரியில்லையே, இது அது சொல்லணும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர் நாங்கள் தவறு செய்யும்போது பரிசா நடத்தினோம். சோதனம். அல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய சுத்தியல் எடுத்து சோதனம் மண்டையிலே போட்டுறணும். அல்லேலூயா. எப்படி இவங்க தவறு செய்யும்போது யார் நடத்தினாரா? யார் நடத்தின? பாஸ்டர் தவறை உணர்த்து. ஓகே இருக்கட்டும். அல்லேலூயா. தவறை பண்ணாதபடிக்கு கர்த்தர் காப்பாரா இல்லையா? பரிசுத்த வழி நடத்துவாரா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையான ஜீவனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. இப்போ புரியுதா? கட்டடம் பில்லர் இருக்கா இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் பில்லர் பரிசுத்த ஆவியார் இருக்காரா இல்லையா? அல்லேலூயா. பில்லர் இல்லாத கட்டடம் எங்கேயாவது உருப்படுமா? உருப்படுமா? ஆனால் பாட்டு போடும், காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து, இங்கே கட்டடமே இல்லை, காஞ்சி போக்கு சோதனம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெப ஜீவிதத்துடைய அருமை இல்லை, பரிசுத்த ஜீவிதத்துடைய அருமை இல்லை. ஏதோ அன்னைக்கு பெற்றோம், இன்னைக்கு இருக்கும் போல இருக்கு பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ வழிகளை ஆராய்ந்து பார், அங்கே கர்த்தருடைய செயல் இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் தான் பார்த்து அதை நினைப்படுத்திட்டு போகிறேன். அவன் வழிகளை நினைச்சுப்பார். உனக்கு பின்னின்று சொல்லுகிற சத்தம் உனக்கு உண்டாயிருக்கா? நீ சத்தம் இல்லைன்னா அந்த வழியில் பிரயாணப்படாத, அது கர்த்தர் கொடுத்தது அல்ல. அல்லேலூயா. எங்க பாஸ்டர் அதெல்லாம் அன்னைக்கு தான், அதுக்கப்புறம் நாங்கள் நினச்சி பார்க்கறதே இல்லை. அல்லேலூயா, அடி அல்லேலூயா. இந்த இடப்பட்ட ஆராதனை உங்களுக்கு பிரோஜனம் உள்ளதாக இருக்கா? இருக்கா? யாருக்கெல்லாம் பிரோஜனம் உள்ளதாக இருக்கு? எனக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமாம் சோதரர், சில குடும்பங்களெல்லாம் பார்க்கும்போது, வெளி சபைகளில் உள்ள குடும்பங்களை பார்க்க, பாஸ்டர் இடப்பட்ட ஒரு ஆராதனை இல்லை பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 15 நிமிஷம் எங்களுக்கு வந்து நடத்துவியாளான்னு கேட்டாங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், அதுக்கெல்லாம் கிடையாது, நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். அல்லேலூயா. நாங்கள் ஜபிக்கிறோம், உங்கள் ஊழியத்துக்காக நாங்கள் நினச்சோம், உங்கள் ஊழியக்காரங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் சொல்லப்படாது பாஸ்டர், நாங்களும் அப்படி தான் ஆவலோடு வந்தோம். இப்போ எங்கே அந்த ஆவல்? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எங்கே அந்த ஆவல்? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லுகிறது போல் அம்மை சோதனம், அதாவது ஆடு இல்லை, ஆட்டுக்கு பீட்டையும் இல்லைன்னு சொல்றது போல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான்கிற நல்ல தூணும் இல்லை, நல்ல கட்டடமாக இருக்கிற நல்ல ஜீவிதமும் இல்லை. அல்லேலூயா. அந்த மாதிரி சொல்லலாம், பாஸ்டர் ஏதோ நடத்துகிற ஆண்டவர் நடத்துகிறார், ஆண்டவர் தான் நடத்துகிறார், எந்த மாற்றம் ஆண்டவர் தான் சொல்கிறோம். அல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையை திறந்து பார்த்தா இந்த அகல பாதாள கல்லறைக்குள்ளே எப்படி இருக்குமோ. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கோ வாக்குத்தத்தங்களை அவன் பிடிச்சி ஜோம் பண்ண எலும்புகள் இருக்கும். அல்லேலூயா. என்னைக்கோ நன்மைகளை நினச்சி பார்த்த எலும்புகள் இருக்கும். எப்படி கல்லறைகளில் அங்கங்கே எலும்புகள் இருக்கும் இல்லையா? அப்படி தானே வருஷக்காலம் ஆன எலும்பு கூடு இருக்கும்ல. அதே போல் என்னைக்கோ தேவனை பாடி உண்மையாக பாடி ஆராதிச்சு எலும்புகளை போல் காரியம் இருக்கும். தேடி பார்த்தாங்க ஒரே துர்நாற்றம், ஒரு கனியில், ஒரு ஜீவிதம், ஒரு மேன்மையில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே பார்க்க நல்லா இருக்கிறோம் சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் என்ன வாழ்க்கை எங்கே சின்ன பாஸ்டர் எங்கே அறிய போகிறார்? நாங்கள் அப்படி எப்படி இருக்கிறோம், நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அல்லேலூயா. நான் இப்போ அதிக நேரம் பேசுவதும் இல்லை, நான் அதிகமாக பேசினா தான் பாஸ்டர் அறிஞ்சிடுவார் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் சொல்ல, ஊழியக்காரன் இருந்தானோ இல்லையோ, உங்களை பார்க்குறானோ பார்க்கலையோ, நீ பரத்துக்கு ஏறினாலும், நீ பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கே கத்த கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ போன வாரம் பாஸ்டர் சொன்னார், கொஞ்சம் உண்மைத்தான், ஆனால் எங்கள் பாஸ்டர் பார்க்க போகிற ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாஸ்டர் பற்றி நல்லாவே தெரியும். இந்த பாஸ்டர் ஒரு காரியமும் தீர்மானித்து எடுக்க மாட்டான், அப்படியே மல்லாப்ப ஆண்டவர் கரத்தில் கொடுத்து நான் அமைதியாகவே இருந்துருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்யும் பொழுது நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஐயோ பாஸ்டர் எல்லாம் அறிஞ்சிடுவார், இனி எல்லாம் இனி பயத்தோட செய்யணும். பாஸ்டருக்காக நீ செய்யாத. அல்லேலூயா. ஓ வாழ்க்கையில் ஜீவிதத்தில் பரிசுத்த ஆவியார் இருக்கிறாராம் பாரு, இல்லைன்னா நீ அதுக்காக பிரயாசப்படு. அல்லேலூயா. ஏன்னா வேதவசனம் சொல்ல, உன் ஆத்துமாவை நீ காத்துக்கோ, ஏன்னா கத்த திருடனை போல வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருடனை போல வரும்போது ஐயோ இன்னும் நான் பரிசுத்த ஆவியை பெற்றேன்னா முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் சபைகளுக்கு நிருபம் எழுதும் பொழுது, நீங்கள் உங்கள் நடத்தைகளையும் உங்கள் வாய்க்கு ஏற்ற கடிவாளத்தையும் போட்டுக்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான நற்கிரியைகளை வளருங்கள்னு சொல்லி விட்டுட்டானே தவிர அவர்களை கைப்பிடிச்சு நற்கிரியை விடலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
பரிசுத்த ஜீவிதம் இல்லாத ஜீவிதம் கட்டடம் இடிந்து போகிறது போல, பரிசுத்த ஆவி இல்லைன்னா தேவன் சொல்லியிருக்கிற நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற ஜீவிதம் உங்களுக்கு இருக்காது. இவைகளை அறிவிக்க தான் முடியுமே தவிர அவைக்குள்ள நடக்க நான் உங்களை பிடிச்சி இழுத்துக்குள்ள கொண்டு வரக்க என்னால் முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால பாஸ்டர்களை கை கழுவி விடுறாங்கல்ல, அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய ஆலோசனையில் மரத்திலிருந்து கத்த தரும் பொழுது அவைகளை அறிவிக்கத்தான் முடியும். அல்லேலூயா. நன்மையான ஈவுகளையும் தீமையான செயல்களையும் எடுத்துக்கொள்கிறது உங்கள் கருத்தில். ஏன்னா உபா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல, நீதிமன்ற புஸ்தகம் சொல்லப்படும், உங்கள் இடது கையில் சபத்தினான துக்கத்தை உருவாக்குற காரியமும் வலது கருத்தில் கர்த்தருடைய நல்ல பங்கும் இருக்கிறது. அல்லேலூயா. எவைகளை தெரிந்தெடுக்க போறீங்க?